இன்னைக்கு வந்து கேட்டிருந்தாரு விஜய் சார். அவங்க வந்து ஏதாவது குற்ற உணர்ச்சியோட இருந்தாங்களா? எந்த இடத்துல அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாரு. ஒருத்தர் ஒரு ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. சபரி செம்ம பிரில்லியன்ட் அப்படிங்கிறத நம்ம அந்த கோர் டாஸ்க்லேயே பார்த்தோம். எல்லாரையும் போட்டு பயங்கரமா இது பண்ணியிருப்பாரு. அது பாருக்கும் கமருதனுக்கும் நடுவுல உள்ள கம்யூனிகேஷனை கட் பண்ணக்கூடாது. அது தப்புன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கண்டஸ்டன்ட்ஸுக்கும் மக்களுக்கும் உள்ள கம்யூனிகேஷனை மட்டும் கட் பண்ணலாமான்னு ஒரு செம பாயிண்ட் ஒண்ணு போட்டிருப்பாரு. அதே தான் இன்னைக்கு விஜய் சாரும் சொன்னாரு. இப்போ இன்னைக்கு வந்துட்டு கேட்கும்போது சபரி என்ன இன்சிடென்ட் கோட் பண்ணுறாருன்னா, நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம், பிக் பாஸ் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறமும் இவங்க 2 பேர் அந்த ஆக்டிவிட்டி ஏரியாலேருந்து வராமல் இருந்ததை சொல்கிறாரு. பாரு கமருதுன்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் 2 பேரும் வந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இப்போ கூட ரூல் பிரேக் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான பாயிண்ட் சொன்னார். அதுக்கப்புறம் விஜய் சார் எல்லாம் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா கமருதனுக்கு தெரியல, அவர் பாட்டுக்கு இதை எடுத்து போட்டுட்டார், மைக் எடுத்து போட்டுட்டார். பாரு போடலை, அமித் கிட்ட கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் கமருதன் வந்து அவர் பாட்டுக்கு எடுத்து போட்டுட்டாரு. போட்டுட்டு போனோடனே சபரி தான் கூப்பிட்டு சொன்னார், டே கமருதன் அவர் சொன்னதுக்கப்புறம் எடுத்து போடுறா, அதுக்கு முன்னாடி போடாதடா அப்படின்னு சொல்லி சொன்னார். நிறைய பாட்டி 2 பேத்துக்கும் கிளாஷ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் அந்த இடத்துல வந்து கெடுத்து விடக்கூடாது, கமருதீன் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்வைஸ் பண்ணார். அதே மாதிரி கானா வினோத் அண்ணாவையும் கேட்டிருப்பார், பிஜேஎஸ் வந்து கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி அவர் எங்கே ஏன்னா கோர்ட்டில் யாரையாச்சும் பேச விட்டாரா அப்படின்னும் போது எல்லாரும் பேச விடலை அப்படிம்பாங்க. அப்போ கூட சபரி கை தூக்கியிருக்க மாட்டார். ஆனால் நாமினேஷன் அப்போ கானா வினோத் அண்ணா சபரியை சொல்லியிருப்பார், இந்த மாதிரி அவர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா எப்படா அதை பெருசாக்கலான்னு பார்ப்பாரு அப்படின்னு. பட் அவர் வந்து அந்த இடத்துல பெருசாக்க ட்ரை பண்ணலை, கையை தூக்காமல் பேசாமல் தான் உட்காந்துருந்தாரு. ஸோ எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.